தஸ்கராக சேவகோ வணிகி. இந்த 3 பேரை பார்த்துக்கோ. உயிருக்கு மேல பணத்தாசியாக்கம். அந்த ஆசையை விட்டுட்டு பகவத் குணம் காக்க வர சொல்லுமா? நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியுமா? கோன்வர்த்த திருஷ்ணாம் விசிருஜேதி பிராணேபியோ பீப்சிதா யம் க்ரீணாதி அசுபிப் பிரேஷ்டைஹி தஸ்கரா சேவகோ வணிகே. சொன்னாள். ரொம்ப சரி, வாஸ்தவம் நாள். ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு, அதை மட்டும் சொல்லு. அதானத்துக்கு அப்புறம் ஹரிபஜனம் பண்றோம் நாள். குழந்தைகள் என்ன நாள்? கல்யாணம் பண்ணிண்ட பிறகு ஹரிபஜனம் பண்றோம். இப்ப ஹரிபஜனம் பண்ணினா பண்ணிக்கிற பொன் இவன் பாகவதன் மாட்டேன்னுட்டா என்ன பண்றது? இப்ப சிக்க வச்சுட்டவனை பண்ணிக்க மாட்டேங்கிறது பாருங்க. அது மாதிரி பாகவதன்னு என்ன படிச்ச பையன் சிக வச்சுன்னா மாட்டேன்னு இருப்பான். அதை மட்டும் சொன்னேன், அம்மா பாதகம் இல்லடி பண்ணிக்கோன்னு. இல்லை எனக்கு என்னமோ பிடிக்கலன்னா எங்கிட்ட சொல்ல, அப்பா அம்மாட்ட சொன்னாலாம் சிகை இல்லைன்னு. இப்போ அவன் கிராப் எடுத்துக்கிட்டான், மாசம் 17,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஒரு கிளார்க்கு கிட்ட மன்னாடுறான். இப்போ அவன் சிகை எடுத்துக்கிட்டான். அவன் என்ன சிகை வச்சுருந்தா இருப்பான். என்னமோ அப்போ அவன் கொஞ்ச நாளைக்கு வச்சுட்டோம்னா இவன் மாட்டேன்னா இவளை அழிச்சுன்னு போறதுக்கு அவனுக்கு யோகம் இல்லை, அவளுக்கு இவன் யோகம் இல்லை, கேட்க மாட்டாங்க. கல்யாணம் ஆயிட்டான். அப்புறம் ஹரிபஜனம் பண்றோம் நாள். அப்போ பிரகாஷ் சுவாமி சொன்னாலாம், அப்பா கல்யாணம் ஆனவன் கத்தியை சொல்றேன் கேளுன்னாளா. கதம் பிரியாயா அனுகம் விதாயா சங்கம் ரஹஸ்யம் ருஜிரா சமந்தானே சூர்த்து ஜஸ்மேஹசி தஸ்சிஷூனாம் கலாட்சராணாம் அனுரக்ததித்தா புத்ரான் ஸ்வரம் ஸ்தாதுயித்ருஹ்ருதய்யா கிரஹாந்தசர்வாபிதரௌஜதீனௌ கிரஹன்மனோஜ்ஞோருபரிச்சதாம்ஷ்ச விருத்தீஷ்ட புல்யாப் பசுபிருத்யவர்கானி சஜேத கோஷஸ்கிருதிவேஹமானாம் அனிலோபாதவித்ருத்தகாம ஔபத்யஜைஹ்யம் பகுமன்யமானஹ கதம் விரஜ்யேத துரந்தமோஹ. சொன்னாலாம், கல்யாணம் ஆனவனுடைய கத்தியை சொல்றேன்னு. இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் சொன்னா இந்த ஊர்ல புரியாது, அதான் ஒரு சிரமம். கதம் பிரியாய அனுகம்பிதாய. பம்பாயில போய் கிராமத்துல இருக்கிற ஒரு பிரபுனுடைய பிள்ளை ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி வந்தான். சொத்து நிறைய இருக்கேன்னவா கொடுத்தாள். 27 வயசு பொண்ணை பண்ணிட்டு வந்தான். அவள் என்ன பண்ணினாள், அங்கேருந்து வந்து பட்சணங்களே சிஷ்டமா டின்னா கொண்டு வந்து இவனுக்கு நித்தியம் கொடுத்தாள். காலம்புரை வந்திருந்ததே, பல் தேய்ச்சதே, காபி சாப்பிட்டதே, இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தாள். இவன் என்ன சொல்றான், ஸ்நேகிதாட்ட எல்லாம், என்ன சார் எங்க மதர் இப்படி கொடுத்ததில்ல, ஒய்ஃப் இப்படி கொடுக்குறாங்க இங்கிலீஷ்ல இப்படி சொல்லுவான். கதம் பிரியாயாக நாள். இனிமே என் சம்சாரத்தை போல பிரியமுள்ளவள் கிடையாது என்பனான். அதுல இருந்து என்ன ஆகும் நாள், அனுகம்பிதாயா. அவள் சொல்லுவலாம், இவன் இது மாதிரி நினைச்சான்னு தெரிஞ்ச உடனே அவள் என்ன பண்ணுவலாம், எங்க பம்பாயில எத்தனையோ வசதி தனியா சொல்லுவலாம் புருஷன்கிட்ட. இங்க உங்க ஆத்துல கிணறு இங்கோ கொல்லையில இருக்கு, பகிஷ்டக்காரிடம் இங்கே ஒரு இடத்துல இருக்கு, படுத்துக்கிறவங்க இங்கேயோ இருக்கு, சமயக்கட்டு இங்கே ஒரு இடத்துல இருக்கு, எனக்கு நடந்து நடந்து கால் வலிக்கிறது, சக்கரை ஏற்றத்துல ஜலம் எடுத்து கையை வலிக்கிறது. எங்க பம்பாயில எல்லாம் பக்கத்துல பக்கத்துல சமையலுக்கு பக்கத்திலேயே பகிஷ்டாரும், பகிஷ்டாரும் பக்கத்திலேயே கக்குசு, கக்குசுக்கு பக்கத்திலேயே சயனம், எல்லாம் ஒரே இடம். இங்க ரொம்ப சிரமமா இருக்குனாலா இந்த பயலுக்கும் தெரியும், ஆடி அமாவாசை அங்க போய் தின்றுருக்கானோ இல்லையா, ஆமான்னு சொல்லுவனா. என்ன பண்ணுவன போனால் அனுகம்பிதாயா, அனுகம்ப பண்ணிவிடுவனா அவளிடத்துல. அனுகம்பேனா தயவு பண்ணிவிடுவனாம். தயவு பண்றதுன்னா என்ன, ராத்திரி 3 மணிக்கு அவ தூங்கிட்டு இருக்கிற போது படுக்கிற ரூம்ல அவளுக்கு தெரியாம இந்த பழைய கௌபினத்தை கட்டிக்கிண்டு கொள்ளையில போய் ஜலம் இழுக்க ஆரம்பிச்சு விடுவனா. தடிப்பைய இழுக்கட்டமே, இழுத்து என்ன பண்ணுவனால் வீடு முழுக்க ரொப்பி விடுவனா. தார ட்ரம், சிமெண்ட் தொட்டி, இந்த மேல கட்டி இருக்கிற டாங்கு எல்லாத்தையும் ரொப்பி தள்ளி விடுவான். வெந்நீர் தவளை ஆத்துல கவுத்து இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் நீச்சி வச்சு கொட்டி விடுவான். என்ன கொட்டுறதுன்னா என்ன தவக்கலகத்தின் பண்ணிவிட்டான் அந்த பையன். அனுகம்பிதாயா
வந்து படுத்து விட்டா 4:30 மணிக்கு மேல. சம்சாரத்துக்கே தெரியாது இவன் இழுத்து கொட்டினது. குந்தினா போல பூனை மாதிரி போய் கொட்டிவிட்டு வந்து படுத்து விட்டான். அப்பா அம்மா காலம்புரை வந்திருந்து 6 மணிக்கு இவன் படுக்கறையிலிருந்து வருவேண்டா, இத்தனை ஜனம் பாத்திரேன்னு காப்பாளாம். இல்ல அவங்க நாட்டு பொண்ணு ஒப்பினான்னு பொய் சொல்லுவானா இந்த பையன்? அவர் அறியாம சொல்றாரு. அனுக்கம் அடபையில உபன்யாசத்துல உத்தரனே. ஆமா, அர்ஜுனன் என்ன நினைப்பான், அவனு உத்தரம் சொன்னா விராட்ட வருவாங்களே, ஒரு கழவர் அடபையில தன்னை அறியாம சொல்ல முடியாது இருக்குன்னு. நம்ம புராணங்கள் அப்படி அமைஞ்சிருக்கு. ரொம்ப தயவு பண்ணி விடுவார். தயவு பண்றதுன்னா என்னன்னா ஒப்பி விடுவார் ஜலத்தை என்ன. உடனே இவ பாப்பலாம் சரியான சிஷ்யன், மந்திரோபதேசம் பண்ணலாம்னு. சங்கம் ரகசியம் மந்திரானே, சிஷ்யனை பரீட்சை பண்ணி தான் உபதேசம் பண்ணுவலாம். குரு இவன் சரியான சிஷ்யன், பல மந்திரங்களை உபதேசம் பண்ணுவலாம் ஏகாந்தத்திலே. சங்கம் ரகசியம் ருச்சிராம்ஷ்ட மந்திரானே, அவன் மனசுக்கு பிடிச்ச மந்திரத்தை சொல்லி கொடுக்கலாம், ரகசியமா சொல்லுவலாம். என்ன சொல்லுவது தெரியுமா? நாதா, அந்த மந்திரத்துக்கு பெரியவாள்லாம் ஆலங்குடி பெரியவாள் மோகொண்டு ரிஷிச்சந்த தேவதை சொல்றது பரிகாசமா? உபதான மகாமந்திரஸ்ய, தலஹாணி மந்திரம்னு அதுல இருந்தா வந்துதான். இந்த தலஹாணி மகாமந்திரத்துக்கு ரிஷி யாரு? ஸ்வஸ்ரூஹு ரிஷி, மாமியார் ரிஷியா. சந்தஸ் எத்தனை அக்ஷரம்? அதி சந்தா. அவன் எவ்வளவு கொள்றதோ அத்தனையும் சொல்லுவா. இதுக்கு தேவதை யாருன்னா பத்னி தேவதா. பத்னி தான் தேவதை. ஒரு ஒரு மந்திரத்துக்கும் ஜபிக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. இப்ப மகாலட்சுமி மந்திரத்தை ஜபிக்கிறதா இருந்தா அஷ்டைஸ்வரிய பிராப்தியர்த்தே ஜப விநியோகான்னு சொல்லணும். இந்த மந்திரத்துக்கு என்ன பலம்னா மாத்ரு பித்ரு விசர்ஜனே விநியோகா. அம்மா அப்பாவை ஆத்த விட்டு யஜ்ஞம் பண்றதுக்காகவா இது? மாத்ரு பித்ரு விசர்ஜனே விநியோகா. அப்படிப்பட்ட மந்திரமா என்ன சொல்லுவலாம்? ஏன்னா ஜலங்கெல்லாம் கொட்ட ஆரம்பிச்ச உடனே செத்தா நன்னா சிசூஷ பண்றான். நான் உபதேசத்துக்கு அருகன்னு நான் பட்சணம் கொண்டு வந்து அதெல்லாம் ஆயிடுது. உங்களுக்கு இனிமே எனக்கு அல்வா கலரி கொடுக்கணும்னு உங்க ஆத்துல கலருவோம்னா உங்க அக்கா வரேன், உங்க தங்க வரேன், உங்க அண்ணா வரேன், உங்க தம்பி வரேன், உங்க அப்பா வரேன், அம்மா வரேன். என்னமோ கரடி மிலி மாதிரி கலவனே இப்படி சொல்லுவலாம்.